ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஆசைப்படுறது, ஆனா அதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறதும் ஒரே ஒரு விஷயம்தான், பணம். அண்ட் அதனால கிடைக்கிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பேச்சு, எழுத்து, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்னு எத்தனையோ ஃப்ரீடம் இருந்தாலும் ஃபினான்ஷியலா நீங்க ஒரு இண்டிபெண்டன்டான நபரா இருக்க முடிஞ்சா மட்டும்தான் ஒரு நிம்மதியான நிலையான லைஃபை நீங்க வாழ முடியும். அந்த மாதிரியான ஸ்டேட்டை நீங்க அடைய வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, அதுக்கான சில யூனிக்கான குவாலிட்டிஸும் நம்ம வளர்த்துக்கணும். உங்ககிட்ட பெரிய அளவுக்கு எஜுகேஷனோ இல்ல ஒரு ரிச்சான பேக்ரவுண்டோ இல்லைனா கூட இந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி என்ன ஸ்பெஷலான குவாலிட்டிஸ்? உங்க மைண்ட் செட் தான் உங்களுக்கான ஸ்பெஷல் குவாலிட்டியா இருக்க முடியும். எந்த ஒரு சக்சஸோ இல்ல ஃபெயிலியரோ உருவாகிற முதலிடம் நம்ம மைண்ட் தான். உங்க எண்ணங்கள் தான் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு முடிவு பண்ணும். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் தானே இருக்கணும். அப்ப எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான மனிதரா, ஃபினான்ஷியலா ஃப்ரீயான ஒரு ஸ்டேட்ல தானே இருக்கணும். ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்கிறது இல்ல. உங்க ட்ரீம்ஸ் பெருசாவே இருந்தாலும் அதை அடையிறதுக்கான முயற்சியிலையும் உங்க எண்ணங்கள்லயும் எப்பவுமே ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கு. தேவையில்லாத மனநிலை இருந்துகிட்டே இருக்கு. இது முழுக்க முழுக்க உங்களோட பாஸ்ட்ல நடந்த சில தப்பான இன்சிடென்ட்ஸ்ல கிடைச்ச அனுபவங்களால மட்டும்தான் கிடைச்சிருக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு அதை எப்படி செலவு செய்யாம சேஃபா லாக் பண்ணி வைக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க செஞ்ச தப்ப ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை கவனிக்காம விடுறப்பதான் உங்க லைஃப்ல சின்ன விஷயங்களை ட்ரை பண்றது கூட ரொம்ப தயங்குவீங்க. இந்த தயக்கம் உங்களோட லைஃப் ஒரு ஆவரேஜான கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ண வைக்கும். ஒரு ஆவரேஜான லைஃப் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் போர் அடிக்கும். பர்சனலா உங்களை எப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்டான நிலையிலேயே அது வச்சிருக்கும். இதை கிராஸ் பண்றதுக்கும் உங்க லைஃப்ல செய்யற எல்லா முயற்சிகளை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கும் ஒரு கிளியரான மைண்ட் செட் அவசியம். சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, ஒரு சில பணக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமா யோசிக்கிற திறன் இருக்கும். அவங்களோட தாட் பேட்டர்ன்ல இருக்க அந்த ஒரு வித்தியாசம் தான் பணம், செல்வம் பத்தின பெர்ஸ்பெக்டிவையே மாத்துது. அதனாலதான் ஒரு சிலரை தவிர பெரும்பாலான மக்கள் எல்லாருமே பணம், பினான்சியல் விஷயங்கள்ல ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்றாங்க. பணமே இல்லைன்னு புலம்புறவங்க கிட்ட சடனா ஒரு பெரிய தொகையை கொடுத்து பாருங்க. க்ரோர்ஸ் கணக்குல கூட வேண்டாம், ஒரு 10 லட்சம் பணம் கொடுத்து பாருங்க. அதை வச்சு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. அவ்வளோ பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாம திகச்சு போயிடுவாங்க. இவங்கள போல மக்கள் கிட்ட பணம் இல்லைங்கிற கவலை மட்டும்தான் இருக்குமே தவிர பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பணத்தோட சைக்காலஜி என்ன, இது எதுவுமே தெரியாது. வேலை செஞ்சா பணம் கிடைக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சா சம்பளம் வாங்கலாம், அதை வச்சு நமக்கு தேவையானதை வாங்கலாம். கொஞ்சம் சிரமப்பட்டு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்கலாம், டூர் போகலாம், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், பினான்சியல் செக்யூரிட்டி, வெல்த்னா என்ன, இதை பத்தியெல்லாம் எந்த ஒரு தெளிவான ஆப்ஷனுமே இருக்காது. சேவிங்ஸ் கூட ரொம்ப மினிமலா தான் யோசிப்பாங்க. செலவு போக மீதி இருக்கிறத மட்டும்தான் சேர்த்து வைக்கலாம். அதுக்கான பிளான்ஸ் எதுவும் தனியா யோசிக்க தேவையில்லைன்னு தப்பான ஐடியாவோடய இருப்பாங்க. சோ பணம் அப்படிங்கறது வெறும் கமாடிட்டி மட்டும் இல்ல, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை எப்படி செலவு பண்ணணும், எந்த வழியில ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தலாம், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனாலதான் நம்ம சமூகத்துல ஒரு சிலர் மட்டும் பணத்தை சரியா மேனேஜ் பண்ண தெரிஞ்சு அதனால ஒரு நல்ல ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான வித்தியாசமான மைண்ட் செட் என்ன, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படியெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பணத்தை பத்தின மென்டாலிட்டி தான் உங்களை பணக்காரரா, பணம் இல்லாத ஒருத்தரா மாத்தும். அந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கவங்களோட திங்கிங் பேட்டர்ன் மற்றவங்கள விட கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். அவங்க யோசிக்கிற விதம், ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற விதம், நெருக்கடியான நேரத்துல முடிவெடுக்கிற திறன் எல்லாமே வித்தியாசமா யூனிக்கானதா இருக்கும். அந்த மாதிரியான சில யூனிக்கான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவை நாங்க கொடுத்துருக்கோம். சரி, இப்ப பினான்சியலா சக்சஸ்ஃபுல்லான நிலையில இருக்கவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னோ, அவங்களோட தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி டிஃப்ரெண்டா வேலை செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்ல போறோம். ஆமாங்க, த சீக்ரெட் டு பி வெல்தி. த சீக்ரெட் ஆஃப் வெல்த், த பவர் ஆஃப் இன்கம். வருமானத்துக்கான பேசிக் லா என்ன? வருமானம் இல்ல சம்பளம் மட்டுமே உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? முதல்ல வருமானம்னா என்ன? உங்களோட வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனா உங்க சேலரியும் அதிகமா இருக்கணும். இருக்கா இல்லையாங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான். மார்க்கெட் நிலவரப்படி நீங்க எவ்வளவு அதிகமான நாலேஜ் டெலிவர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தரா இருக்கணும். ஆனா இங்க பொதுவா யாருக்குமே இந்த ஒரு சீக்ரெட் புரியாது. வெறும் நேரத்தை மட்டுமே வச்சு அவங்க சம்பளத்தை டிசைட் பண்றாங்க. நான் 8 மணி நேரம் வேலை செய்யறேன், நான் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை பாக்குறேன், சோ அதுக்கான சம்பளத்தை மட்டும்தான் நான் கேட்கலாம். இப்படி ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட இருக்கிறதாலதான் அவங்க பினான்சியலா கஷ்டப்படுற ஒருத்தராவே இருக்காங்க. ஓவர் டைம் வேலை பார்த்தா இன்னும் அதிகமா சம்பளம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உங்க நாலேஜ, வேல்யூஸை எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட சேலரியை டிசைட் பண்ண முடியும். இல்ல உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் ஆகட்டும் இல்ல ஒரு பெரிய ஷாப்போட ஓனர் ஆகட்டும், 2 பேருமே பொருட்களை தான் விற்பனை பண்றாங்க. ஆனா சேல்ஸ் பர்சன் வெறும் டைம் அடிப்படையில வேலை செய்யறாங்க. 10 மணி நேரம் ஒர்க் பண்ணா எவ்வளவு பொருட்களை சேல் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆனா இதுவே அந்த ஷாப்போட ஓனர் வேற விதமா யோசிப்பாரு. எந்த அளவுக்கு பெரிய டீல சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளான சேல்ஸை பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அதனாலதான் அவர் முதலாளியா, இன்னொருத்தர் கடைசி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயியா மட்டுமே இருக்காங்க. பணம் மட்டுமே உண்மையான வெல்த் இல்லைங்கிறத புரிஞ்சவங்க தான் பணக்காரரா இருக்க முடியும். பணத்தை தாண்டின சில நுட்பமான விஷயங்கள் தான் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்க வேலை என்னன்னு முடிவு பண்ணும். சோ உங்களோட நேரத்தை வச்சு உங்க சேலரியை முடிவு பண்ணாம உங்களோட வேல்யூஸ் என்ன, எவ்வளவு நாலேஜபிளா ஒரு வேலையை உங்களால செய்ய முடியுதுங்கிறத வச்சுதான் உங்களோட சேலரி இல்ல இன்கம் என்னன்னு முடிவு பண்ணணும்.
அதுதான் உங்களோட உண்மையான வருமானமா இருக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனா இது புரியாம தான் பல பேர் இன்னும் அதிகமான நேரம் வேலை செஞ்சு கம்மியான சேலரியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்டெப் இன்டு சக்சஸ். நம்ம லைஃப்ல ரீடிங் ஹேபிட்டை எது வரைக்கும் ஃபாலோ பண்றோம்? ஸ்கூலு இல்லைன்னா காலேஜ் இல்ல ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் மட்டும்தான் படிக்கிற பழக்கமே இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை படிக்கிற அளவுக்கு கூட பொறுமை இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு ஃபேமஸான கோட் ஒன்னு இங்க ஞாபகப்படுத்த ஆசைப்படுறோம். The more you learn, the more you earn. நீங்க எவ்வளவு அதிகம் கத்துக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வருமானம் உயரும். படிக்கிறதும் கத்துக்கிறதும் வேற வேறன்னு சொல்லணும். வெறும் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் படிக்கிறது உங்க சர்வைவலுக்கு யூஸ் ஆகும். ஆனா தினமும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக படிக்கிறது உங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸை இன்னும் அதிகமாக்கும். உங்க ஸ்கில்ஸையும் வேல்யூஸையும் அதிகமாக்குறப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறத உணரலாம். வெல்த்தியான ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். புது ஸ்கில்ஸை கத்துக்கவும் உங்களோட நாலேஜ் அதிகப்படுத்தவும் இருக்க ஒரே ஈஸியான வழி ரீடிங் ஹேபிட் தான். புக்ஸ், மேகசின்ஸ், ஆர்டிகல்ஸை தேடி தேடி படிச்சு உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். உங்க இன்ட்ரெஸ்டட் ஏரியால வந்திருக்க புது டெக்னாலஜிஸ், ரீசெண்ட் அப்டேட்ஸ்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட திங்கிங் பேட்டர்னை புது புது வழிகளில் டைவர்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட பிசினஸ் இல்ல நீங்க செய்யற வேலை ரொம்ப ஓல்டு ஃபார்மேட்ல இருந்தா கூட அதுல சில புது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை கத்துக்கிறது உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட எஃபிஷியன்டான நபரா உருவாக்கும். பணத்தை சம்பாதிக்க வெறும் அறிவும் திறமையும் மட்டும் பத்தாது. உங்களை அப்டேட்டடா வச்சுக்க சில முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வேகமா மாறிட்டு வர இந்த சேஞ்சஸுக்கு உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் மாதிரியான சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட இன்னும் புதுசா ஏதாச்சும் ஒன்று கத்துக்க ஆர்வமா இருக்காங்க. ரீடிங் ஹேபிட்டுக்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. இவ்ளோ பணம் சம்பாதிச்சும் வேர்ல்ட் லெவல்ல டாப் லிஸ்ட்ல இருந்தாலும் இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா நினைக்கிறது தான் அவங்கள அந்த டாப் பொசிஷன்ல இன்னுமே நிலையா இருக்க வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. இவங்களோட வெல்தி ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்க இந்த ரீடிங் ஹேபிட்டும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. வாரன் பஃபெட் தினமும் குறைஞ்சது ஒரு 500 பேஜாவது படிச்சிருவேன்னு சொல்றதும், பில் கேட்ஸ் அவர் படிச்ச புக்கோட லிஸ்ட்டை ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்றதும் உங்களோட ஸ்டேட்டஸ், பொசிஷன், ஏஜ்னு எந்த ஒரு விஷயமும் உங்க நாலேஜை வளர்க்கறதுக்கு தடையா இருக்கவே முடியாதுன்னு நம்ப வைக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் இன்னும் கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறதும் புரியுது. இததான் நம்ம முன்னோர்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் ஜாப் கிடைச்சதுமே நம்ம ரீடிங் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதும் நான் ரொம்ப பிஸிப்பா, எனக்கெல்லாம் படிக்க நேரமே இல்லைன்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்கிறீங்க. ஆனா நீங்க எந்த ஒரு வேலையில இருந்தாலும் இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டாவே இருந்தாலும் சரி, பணத்தை மேனேஜ் பண்ணவும் உங்களை அப்டேட்டடா வச்சுக்கவும் உங்களுக்கான புது இனோவேட்டிவ் ஐடியாஸை டெவலப் பண்ணவும் இந்த ரீடிங் ஹேபிட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதனால உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும் வளர்றது இல்ல, உங்களோட வாய்ப்புகளையும் நீங்க அதிகப்படுத்தலாம். ரீடிங் ஹேபிட் உங்களோட ஸ்மார்ட்டான நபரா, எஃபிஷியன்டான மனிதனா அடையாளப்படுத்தும். அடுத்து, திங்க் லைக் அ வெல்தி பர்சன். நீங்க ஒரு வெல்த்தியான பர்சனா இருக்க விரும்பினா உங்களோட பேசிக்கான திங்கிங் பேட்டர்னையே சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்க யோசிக்கிற விதம், ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை ஃபேஸ் பண்ற மென்டாலிட்டி, இதெல்லாம் தான் உங்களோட வெல்த் ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணும். பணம் பத்தின உங்க கண்ணோட்டத்தை மாத்த உங்க பேசிக்கான ஆட்டிடியூடே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் அதிகமாவே வேலை செய்யணும். அது எவ்வளவு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி, அதுக்கான இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணணும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை விலை கம்மியா தர்றதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பல ஆங்கிள் யோசிக்கணும். இவ்ளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணாலும் லாஸ்டா எக்ஸிக்யூட் பண்றப்போ சில பிராக்டிக்கல் இஷ்யூஸ் வரும். அதையும் தாண்டி எப்படி அதை சரி பண்றதுன்னு பார்க்கணும். நார்மலா ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கவங்களுக்கு இந்த வேலை எல்லாமே அவ்வளோ ஈஸியா இருக்கிறது இல்ல. அதனாலேயே பல இனோவேட்டிவான ஐடியாஸை வச்சிருந்தாலும் எல்லாராலையும் அந்த ஐடியாஸை ப்ராஃபிட்டபிளான பிசினஸா மாத்த முடியாம போகுது. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனோட திங்கிங் இப்படி இருக்காது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், அது எவ்வளோ லாங்கான ப்ராசஸா இருந்தாலும், அவங்க மைண்ட் ஒரு சின்ன ஐடியா வந்தாலும் சரி, அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாம விடவே மாட்டாங்க. அதுவும் அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியாவா இருந்தா இன்னும் தீவிரமான முயற்சிகளை செய்ய நினைப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு புது ஐடியாவும் இல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ஆபரேஷனும் அவங்களோட growthக்காக செய்யற முயற்சியா தான் பார்ப்பாங்க. அதே போல அந்த நியூ ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றப்போ வர பிரச்சனைகளை ஒரு தடையா பார்க்க மாட்டாங்க. இன்னும் இன்டென்ஸா கத்துக்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும்தான் நினைப்பாங்க. நம்ம கத்துக்காம விட்ட பல நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்க கிடைச்ச நல்ல சான்ஸா யோசிப்பாங்க. இந்த மென்டாலிட்டி ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் நமக்கான நல்ல வாய்ப்புகளா தெரியும். பினான்சியலா நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க ஆசைப்பட்டா உங்களுக்கு வர எந்த ஒரு செட்பேக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்த தெரிஞ்சிருக்கணும். நீங்க விட்டு போன விஷயங்களை கத்துக்க கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸா அதை யோசிக்கணும். அடுத்து, பாசிட்டிவ் அசோசியேஷன்ஸ். சக்சஸ் உங்களோட கண்டினியூஸான ஸ்டோரியா இருக்கணுமா? அப்போ உங்க கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல செக் பண்ணுங்க. உங்களோட எய்ம் பல கோடிகள்ல இருக்கப்போ மந்த் எண்ட்ல 1000-2000ன்னு கஷ்டப்படுறவங்க கூட இருந்தா உங்களால அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து வெளியே வரவே முடியாது. என்னதான் டாலர்ஸ்ல உங்க ட்ரீம் இருந்தாலும் ரியாலிட்டியில உங்களோட மைண்ட்ல எப்பவுமே ஒரு ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி தான் அதிகமா இருக்கும். எதுவுமே இல்லைங்கிற உணர்வு மட்டும்தான் அதிகமா இருக்கும். நார்மலான லைஃப்ல இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கஷ்டங்களையும் அவங்க செஞ்ச தவறான செயல்களையும் மட்டும்தான் சொல்லுவாங்க. இதை மட்டுமே கேட்கிற ஒருத்தர் அவரோட முயற்சியில பாசிட்டிவா யோசிக்கவே முடியாது. எந்த ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல இருக்க நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் முன்னாடி வந்து நின்று பயமுறுத்தும். இதனாலேயே எந்த ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸையுமே திங்கிங் லெவல்லயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் எப்பவுமே தங்களை சுத்தி பாசிட்டிவான மனிதர்களை கூடவே வச்சிருப்பாங்க.
அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவங்களோட எம்ப்ளாயீஸா இருந்தாலும் சரி, அவங்களோட எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இவங்களோட கனவுகளை சீக்கிரம் அடைய வைப்பாங்க. அதே போல இவங்களை விட கொஞ்சம் சக்சஸ் அதிகமா பார்த்த நபர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்து கத்துக்கிறத விட மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அவங்க செஞ்ச தவறுகளை அவாய்ட் பண்ணவும், அவங்களோட சக்சஸ் ஃபார்முலால இருக்க ஈஸியான ஸ்டெப்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. மார்க் ஜக்கர்பர்க் அவரோட சக்சஸ்க்கு காரணம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிடைச்ச பல சக்சஸ்ஃபுல் மனிதர்களோட கான்டாக்ட்ஸும் அவங்க ஷேர் பண்ண அனுபவங்களும் தானே சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நல்ல அனுபவங்கள் தான் இவரோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மூலமா பல புது ஐடியாஸையும் டெவலப் பண்ண முடிஞ்சதா சொல்லியிருக்காரு. மற்றவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதும் அதுல இருந்து புதுசா ஏதாச்சும் கத்துக்கிறதும் தப்பே இல்லை. இதை ஒரு குறுக்கு வழியா நினைக்கவே கூடாது. இதுதான் சீக்கிரமா சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேஜ் அடையிறதுக்கான ஸ்மார்ட்டான வழியா இருக்கும். ஆவரேஜா உங்களை சுத்தி இருக்க 5 பேரோட லைஃப், அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களோட லைஃபுமே இருக்கும். இல்லைன்னா அவங்களோட எனர்ஜி உங்களோட growth அஃபெக்ட் பண்ணும். எப்பவுமே உங்க கூட அசோசியேட்டடா இருக்கவங்களை சூஸ் பண்றதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இன்டென்ஷன் கூட ஒத்து போகிற நபர்களை உங்க கூட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்காக உங்களை விட வசதி குறைஞ்ச நபர்களோட உறவை நீங்க கட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். ஆனா இவங்க கூட பேசுறப்போ உங்களோட இன்டென்ஷனை நீங்க ஷேர் பண்ணாம இருங்க. உங்களோட பர்சனல் விஷயங்களை பத்தி மட்டுமே உங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் பிளான்ஸ், கோல்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ஷேர் பண்றப்போ அவங்களும் அதே அளவுக்கான சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்காங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்போதான் அவங்க உங்களோட சக்சஸை உண்மையா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆவரேஜான மக்கள் அவங்களோட அசோசியேட்டடா இருக்கவங்கள பத்தியும் அவங்க நண்பர்களோட நிலையை பத்தியும் அதிகமா கவலைப்பட மாட்டாங்க. இவங்களோட தாட் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான மனிதர்கள் கொண்டு வர நெகட்டிவான மாற்றங்களை இவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஆனா ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லான நிலையில இருக்க ஒருத்தர் அவர் கூட இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. யார் அவங்களோட இன்டென்ஷனுக்கும் வைப்ரேஷனுக்கும் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க கூட தான் முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஜாப்ல உங்களோட சோஷியல் சர்க்கிள்ல கூட உங்களுக்கு மேட்ச் ஆகிற பாசிட்டிவான மனிதர்களை கூட வச்சுக்கோங்க. அவங்க தான் உங்களை பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவங்க தான் உங்களுக்கு இருக்க நல்ல நம்பிக்கைகளை அதிகப்படுத்த முடியும். நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை மாத்தவும் அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னு உங்களுக்கு யோசனை சொல்லவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதனால மட்டும்தான் முடியும். அடுத்து ப்ராப்ளம்ஸ் இன்டு ப்ராஃபிட்ஸ். நார்மலான ஒரு பர்சனுக்கு ப்ராப்ளம்ஸை ப்ராப்ளமா மட்டுமே பார்க்க தெரியும். இதனால அவங்க ஈஸியா கிவ் அப் பண்ண நினைப்பாங்க. அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு 50% ரன்னிங் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பான்னு ஈஸியா கை விட்டுருவாங்க. ஆனா ஒரு ரிச் மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவங்களோட growthக்கான ஒரு வாய்ப்பா மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனையை சரி செஞ்சு இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது எப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்கிறதுல இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் அடைஞ்ச பல பேருக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ரிஸ்க்னு தெரிஞ்சோ அதுல ரொம்ப கவனமா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகம் இருக்கோ அதே அளவுக்கு லாபமும் அதிகமா இருக்குங்கிறது அவங்களோட உறுதியான நம்பிக்கை. எப்பவுமே ரிஸ்கியான விஷயங்களை வேண்டான்னு அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி ப்ராஃபிட்டா மாத்தலான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. கால்குலேட்டடான ரிஸ்க் எடுத்து அதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களா இருப்பாங்க. எந்த ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவே செய்யும். அதை யாரால சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி வர முடியுதோ அவங்களாலதான் ஒரு துறையில பயனரா இருக்க முடியுது. அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் அதிகமாகிறது இல்ல, அவங்களோட பேரு, புகழ், மதிப்பு இது எல்லாமே அதிகமாகும். வரலாறு இந்த மாதிரியான நபர்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கும். 1912 ஜாம்செட்ஜி டாடா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணப்போ அது ஒரு பெரிய ரிஸ்கியான பிசினஸா தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அவரு அவ்வளோ ஈஸியா அந்த ரிஸ்க் எடுக்கல. 1867 தாமஸ் கார்லைலோட லெக்சர்ல ஸ்டீல் தான் இப்போதைய கோல்டுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு 2 டெக்கேடா அதை பத்தின தீவிரமான ரிசர்ச் ஒர்க்க பண்ணி சாக்சின்னு அழைக்கப்படுற இப்போதைய ஜம்ஷேத்பூரை சூஸ் பண்ணாரு. அங்கதான் அதிகமான அயன் ஓர், கோல், லைம்ஸ்டோன், அதிகமான வாட்டர் ரிசோர்சஸ்னு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. இன்னைக்கும் ஸ்டீல் பிசினஸ்ல டாடா கம்பெனி முன்னோடியா இருக்க காரணம் அன்னைக்கு ஜம்ஷேத்ஜி எடுத்த அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷனரியா இருந்து அவங்கள மட்டும் இல்லாம அவங்க வாழற சொசைட்டியுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போக நினைப்பாங்க. லாபத்தை தாண்டி பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பை தர விஷயங்களை செய்யறதுல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கவே செய்யும். அடுத்து மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ, நாட் வைஸ் வர்சா. ராபர்ட் கியோசாக்கியோட கிளாசிக் புக் ரிச் டாட் புவர் டாட். இந்த புக்ல ப்ரப்போஸ் பண்ண ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா தான் பணத்துக்காக நீங்க வேலை செய்யாம பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க கத்துக்கணும். அதாவது நீங்க சம்பாதிச்ச பணம் மூலமா உங்களுக்கு இன்னொரு வழியில எக்ஸ்ட்ராவா இன்கம் ஒன்னு உருவாக்கணும். பணம் ஒரு டூலா யூஸ் பண்றோம். அந்த டூல் நம்மளோட வசதிகளுக்காக நமக்கு பிடிச்சதை வாங்குறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். இதுதான் ஒரு ஆவரேஜ் மென்டாலிட்டி. ஆனா ஒரு வெல்தி மைண்ட் செட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு பணம் இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு டூல் தான். பணம் குட்டி போட வைக்க தெரிஞ்சிருக்கணும். பணத்தை வச்சு பொருளை மட்டும் வாங்க தெரிஞ்ச நமக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு செலவு பண்ணணும், இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஆனா ஒரு சரியான முறையில அதை இன்வெஸ்ட் பண்றது எப்படி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வர வைக்கிறது எப்படி, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்ல ரிஸ்க் கம்மியா இருக்கும், எது உங்களுக்கு பாசிவான ஒரு இன்கம் உருவாக்கும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பணத்தை டபுள் ஆக்குறதுக்கு ஏகப்பட்ட இன்னோவேட்டிவான ஐடியாஸ் இருக்கு.
அதெல்லாம் டீப்பா அனலைஸ் பண்றவங்க தான் பணத்தோட வேல்யூவா அதிகமாக்கி அவங்களோட வெல்த்தையும் அதிகப்படுத்துற வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கோவிட் மாதிரியான பேண்டமிக் பீரியட்ல கூட எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா கூலா ஒரு லைஃபை வாழ முடியுதுன்னா அதுக்கு இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் யூஸ் ஆகிருக்கும். எப்பவுமே உங்களோட ஜாப் மட்டுமே உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்சஸை கிரியேட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஹை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா, கூலா. அடுத்து சாக்ரிஃபைசிங் ஹாப்பினஸ். செல்வம் அதிகமா இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமான மனிதர்களா இருக்காங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு காரணம் வெறும் பணம் மட்டும் இல்ல, நேரம், பிடிச்சதை செய்ய கிடைக்கிற ஃப்ரீடம். இதுதான் நிஜமான ஹாப்பினஸை கொடுக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஏர்ன் பண்ணதும் அதை வச்சு எப்படியெல்லாம் ஹாப்பியா இருக்கலாம்னு யோசிக்கிறது தான் ஒரு வெல்தி பர்சனோட மென்டாலிட்டியா இருக்கும். ஆனா ஒரு ஆவரேஜான மனிதனோட எண்ணம் அப்படி இருக்காது. பணம் கிடைச்சாதான் நான் ஹாப்பியா இருப்பேன்னு ஒரு இலக்கே இல்லாம பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா ஃபினான்ஷியலா அபண்டன்டான மைண்ட் செட்டோட இருக்கவங்க ஏன் ரெண்டுமே ஒரு நேரத்துல கிடைக்காதுன்னு யோசிப்பாங்க. பணம், சந்தோஷம்னு ரெண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்க வைக்கிற வழிகளை மட்டுமே சூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆனா அந்த பாதையில அவங்களோட ஹாப்பினஸை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. பணம் இருந்தா எல்லா ஹாப்பினஸும் தானா வரும் சார்னு சொல்றவங்களுக்கு அது சுத்த பொய்ன்னு நிரூபிக்க சில திடீர் பணக்காரர்களை பார்த்தா போதும். பணம் வர வழிகள், உங்களோட சொத்து சேர்ந்த விதம், இதுவும் ஒரு ஃபேக்டரா உங்களோட எமோஷன்ஸை பாதிக்கும். நல்ல வழியில சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்த நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சியும் எடுக்கவே தேவையில்ல. உங்களோட பாதை தப்பா இருந்தா அதுல கிடைச்ச பணத்தை பத்திரமா பாத்துக்கணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனமா இருக்கணும். பணத்தை தாண்டின சில சந்தோஷங்கள், உறவுகள், நண்பர்கள், உங்களோட கிட்ஸு கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த குவாலிட்டி டைம், அதோட முக்கியத்துவம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை ஈஸியா மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்து எமோஷன்ஸ் லீட் டு பேட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். ஹாப்பினஸ் இல்லாம இருக்கிறது போல இன்னும் சில தப்பான எமோஷன்ஸும் உங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை பாதிக்கும். வெல்த்தியான நிலையில இருக்க யாருமே அவங்களோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல்டா வச்சுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பணத்தை செலவு செய்யறதுலயும் ஒரு தப்பான ஃபெயிலியர்லயும் அவங்க எமோஷனலா ஸ்ட்ராங்கான நபரா இருப்பாங்க. ஆனா நம்ம பொதுவா என்ன செய்வோம், ரொம்ப டிப்ரெஸ்டா, ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்பதான் ஆன்லைன் ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங்னு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த பில்லை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கிருப்போம். ஆனா உண்மையாவே ரிச்சான ஸ்டேட்டஸ்ல இருக்க யாருமே இந்த தப்ப பண்றதில்ல. அவங்க எமோஷனலா டவுன் ஆகி இருக்கப்போ எந்த ஒரு முக்கியமான டெசிஷன்ஸையும் எடுக்கவே மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்கள ரிலாக்ஸ் பண்ற வேலைகள்ல மட்டும்தான் இன்வால்வ்டா இருப்பாங்க. பிசினஸ்ல கூட போட்டி, பொறாமன்னு எந்த ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸையும் வெளிக்காட்ட நினைக்க மாட்டாங்க. அந்த நெகட்டிவிட்டியை அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுற ஒரு ஃபோர்ஸா மாத்த தெரிஞ்சவங்க தான் சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர்ஸா இருக்க முடியும். இவங்க யாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா இல்லனா கூட எந்த டைம்ல சில்வர் ஸ்பூனை யூஸ் பண்ணணும், எப்போ கோல்ட் ஸ்பூனை யூஸ் பண்ணணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. லைஃப்லயும் சரி, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்லயும் சரி, எதுலயுமே எமோஷன்ஸை வச்சு ஒரு டெசிஷனை எடுக்காதீங்க. அந்த மொமெண்ட்ல வர ஒரு எமோஷன் உங்களோட பல நாள் பிளான, உங்களோட growth அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். சோ நம்ம லாஸ்டா பார்க்க போறது மணி இஸ்ன்ட் ரிலேட்டிவ், இட்ஸ் பர்சனல். நம்ம ஹியூமன் நேச்சரே எப்போ எல்லாத்துக்கும் ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். அதுலயும் முக்கியமா பணத்துல எப்பவுமே கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, ஏன் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸோட கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். இதுதான் நம்ம யூஸ்வலான பிஹேவியர். அதனாலதான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி, தேவையான ஃபோக்கஸ் பண்ணாம அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கார்ல இருந்து வீடு, வெக்கேஷன், ட்ரிப்பு வரைக்கும் நமக்கு பிடிச்சதை செய்யாம மத்தவங்க போன இடம், மத்தவங்க வாங்கின காரு, அதே டைப்பு வீடுன்னு எல்லாத்தையும் காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதர் இந்த தப்பை எப்பவுமே செய்ய மாட்டாரு. பணம் எப்பவுமே பர்சனலான விஷயமா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால நிம்மதியான வேலைகளை செய்ய முடியும். உங்களோட ஒரிஜினாலிட்டியும் இண்டிவிஜுவாலிட்டியும் பாதுகாக்க முடியும். எந்த வயசுல எவ்வளவு சம்பாதிக்கணும், எப்போ வீடு வாங்கணும், எந்த கார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இது எல்லாமே உங்க ஓன் சாய்ஸா இருக்கணும். பணம் மட்டுமே வச்சு யாரையும் அடையாளப்படுத்த முடியாது. அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு என்ன, அதுக்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க ஹெல்த், ஃபேமிலி இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காம வெறும் பணத்தையும் சோஷியல் ஸ்டேட்டஸையும் வச்சு யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இதனால எந்த ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. வெறும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் மட்டும்தான் அதிகமாகும். இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் விட இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒன்னா இருக்கும். ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு மனிதனோட பாதையும் அவங்களோட பயணமும் வெவ்வேறையா இருக்கும். யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதே போல பணத்தை தாண்டின சில நுட்பமான விஷயங்கள் தான் உங்களோட நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமா இருக்கும். நல்ல ஹெல்த், அன்பான ஃபேமிலி, ஃபெயிலியர்ஸ்ல கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போ உங்களை பாசிட்டிவான சிச்சுவேஷன்ல வச்சிருக்க மனிதர்கள்னு இன்னும் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கவனிச்சு அதுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை தர ஒருத்தர் தான் ஃபினான்ஷியலா, பர்சனலா சக்சஸ்ஃபுல்லான நபரா இருக்க முடியும். அப்படி ஒரு நிலையை அடைய இந்த பதிவுல சொன்ன சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃபை நீங்க நினைச்சதை விட ஹாப்பியா, அபண்டன்டா வாழ உங்க எண்ணத்துல நல்ல மாற்றங்களை கொண்டு வாங்க. எண்ணம் சரியா இருந்தா செயல்கள் சரியா இருக்கும். சரியான செயல்கள் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். உங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.